ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, காலையிலேருந்தே உன் கூட பேசணும்னு உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரையும் அவங்ககிட்ட இருக்க காசு பணத்தை வச்சோ, அவங்க உருவத்தை பார்த்தோ, அவர்கள் பலவீனத்தை பார்த்தோ நீ யாரையும் உயர்வு தாழ்வாக நினைக்க வேண்டாம். ஏன்னா மனிதர்களுடைய உருவம் என்பது வேறு, மனசு என்பது வேறு. மனசு யாருக்கு நல்லவங்களாக இருக்கோ அவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு. பெரிய ஆலமரம் கூட சரியான புயல் வந்தால் அடித்து வேரோடு சாஞ்சு போகும். அந்த அவ்வளோ பெரிய புயல்லையும் சின்னஞ்சிறிய புயலானது அசையுமே தவிர ஒருபோதும் கீழே விழுகாது தானே. அதுக்கு ஒன்றும் ஆகவும் ஆகாது, அது உடஞ்சும் போகாது. அதே போல தான் பலமும் பலவீனமும் எப்படிப்பட்ட குணமும் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய மரியாதையை அவர்களுக்கு உரிய விதத்தில் நீ கொடுத்தாலே அது உனக்கு பல மடங்காய் திருப்பி வந்து சேரும் என் செல்வமே. எந்த பக்கம் சாச்சாலும் தீபம் எப்படி மேல் நோக்கி எரியுமோ அதே போல நீயும் எப்போதும் உயர்ந்த குணத்தோடு உயர்வான நல்ல எண்ணத்தோடு சரியான செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல உன் வாழ்க்கைக்கான மதிப்பையும் நான் உயர்த்தி காட்டிவிடுவேன் என் செல்வமே. யாராவது உன்னை நிராகரிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் உன்னை ஒதுக்கி வச்சு அவங்களுக்குள்ள கூட்டாக சேர்ந்து பேசுகிறாங்க, உன்னை அவமரியாதை செய்கிறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அப்போது நீ நினைக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இதைவிட சிறந்த ஒன்று உனக்காக காத்திருக்கு. இவங்களை விட சிறப்பான உயர்ந்த நல்ல மனிதர்கள் உனக்காக உன்னிடம் வந்து பேசுவார்கள் என்பதை புரிந்து கொள். ஆம் என் செல்வமே, உன் நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் உன்னை புரிஞ்சுக்காத இவங்க கிட்ட போய் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேணாம். உனக்கு எது சரியோ, எது சிறந்ததோ, எது உயர்வோ அதை உன்வசம் நான் கொண்டு வந்து தருவேன். உனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை எல்லாம் நீ ஆணி நினச்சினா அது உன் காலில் குத்திக்கிட்டே தான் இருக்கும். இது எனக்கு தோல்வி கிடையாது, இதை தாண்டி நான் மேலே ஏறி போவேன்னு அந்த ஆணியையே உயரமான ஏணியாக நினச்சிக்கிட்டினா அந்த ஆணியின் மீது கால் வைத்து ஏறி ஏறி போய் நீ வெற்றியை தொட்டு விடலாம் தானே. எப்பொழுதும் ஆசையை கட்டுப்படுத்திக்கோ. உனக்கானதை நான் நிறைவேற்றி தரமாட்டேன்னு நான் சொல்லலை. என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோட, ஆசைப்பட்டதும் எதிர்பார்ப்பதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட, பக்தியோட இறைவழியில் நீ வாழ்ந்தால் போதும். உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்று நீ முன்னேற்றமான வாழ்க்கையை வாழுவாய் என் செல்வமே. நீ யாருக்கு முதல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறியோ, யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறியோ அவங்களுக்கும் அருமை தெரிய போகிறதில்ல. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ எல்லாரிடமும் ஒரே அளவான அன்பை கொடுத்து அளவோடு பழக்கம் வைத்துக்கொள். அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. நீ போகிற பாதையில் கழிவுநீர் இருந்தால் எப்படி மிதிக்காமல் தாண்டி போவாயோ அதே போலதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கேடுகட்ட சில உறவுகளையும் சில மனிதர்களையும் கடந்து தாண்டி போக கற்றுக்கொள். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு உறவுகளிடம் போய் சண்டை போடவோ சச்சரவை விளைவிக்கவோ வீண் விவாதமோ வாக்குவாதமோ செய்து உன்னை நீயே அசிங்கப்படுத்தி கொள்ளாதே என் செல்வமே. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம், அவங்க குணம் அப்படி, அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அப்படி இருக்கும்போது அவங்களும் அதே எண்ணத்தோடு தானே இருப்பார்கள். நீதான் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக வேண்டும். உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் எனக்கு முக்கியமல்லவா? எப்போதும் நீ மௌனமாக இருப்பதால் உன்னை யார் வேண்டுமானாலும் பலவீனம் என நினைத்து கொள்ளட்டும். ஆனால் வலுவான சுய கட்டுப்பாடோடு நீ பொறுமையான மௌனத்தோடு இருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சேர்ந்து உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் இப்படி தான் இதிலிருந்து மாற மாட்டேன்னு தீர்க்கமாக உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் அதன் மூலமாக உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். உன்னை ஏளனமாக பேசும் சிலருக்கு உன்னை நிரூபித்து காட்டுவதற்காக நான் கொடுத்த பொற்காலம்தான் உனது எதிர்காலம். உனது எதிர்காலத்தை மிகச் சிறப்பான முறையில் நான் உருவாக்கி தருவேன் என் செல்வமே. அதுவும் யாரெல்லாம் உன்னை மட்டமாய் பேசினார்களோ அவர்கள் கண் முன்னால் அவங்களே மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான உயர்வை தரத்தான் போகிறேன். இந்த உலகம் உன் காயத்துக்கு மருந்து போடும், ஆனால் உன்னை காயப்படுத்துவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள். ஏதாவது ஒன்று உனக்கு கெட்டது நடந்துருச்சு, நீ கஷ்டப்படுறனா உனக்கு ஓடி வந்து ஐயோ பாவம்னு ஆறுதல் சொல்லுவாங்க. உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு உனக்காக நண்பாகவும் பேசுவார்கள். ஆனால் மறுபடியும் 2 நாள் கழித்து அவர்களே ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் காயத்தையும் உனக்கு உண்டாக்குவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே. யார் உனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் எதையும் பெருசாக எடுத்துக்காம மௌனமாய் கடந்து போவதில் தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடந்து கொள்ள போகக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு.
நீ உறுதியாக மனசோடு இருந்தீனா மற்றவங்க யார் என்ன செஞ்சாலும் அதன் மூலமாக உன் அமைதி கெடாது. எப்பொழுதும் உன் மன அமைதியை மற்றவர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு நீ வருத்தப்படக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. உன் மன அமைதியை கெடுப்பதற்கு நீ யாரையும் அனுமதிக்காதே என் செல்வமே. நீ தனியாக இருக்கும்போது உனக்குள்ள நீயே சிந்தித்து பாரு. உன்னுடைய பிரிவு யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும். ஒருத்தர்கிட்ட நீ பேசாமல் இருந்தினா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு. அப்படி நீ பேசாமல் இருப்பதால் யாரும் வருத்தப்படவில்லை என்றால் அவர்களின் அன்பும் நட்பும் உண்மையில்லை என்று தானே அர்த்தம். உண்மையாய் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உண்மையாக உன் மேலே அக்கறை பாசம் காட்டுறவங்களும் நீ பேசாமல் இருந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்களாக கவலைப்படுபவர்களாகத்தானே நிச்சயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உண்மையான மனிதரின் மீது அன்பையும் பாசத்தையும் கவனத்தையும் செலுத்து. இங்கே ஒரு சிலர் அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு அதிகமாக ஆட்டம் போட்டாலும் அவர்களுடைய அழிவு கூடிய சீக்கிரம் நெருங்குவதை அறியாமல் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ்க்கையை பார்த்து கொள்ளட்டும். நீ உனக்கான வாழ்க்கையை உயர்வாய் பெறுவதற்கான வேலைகளை பாரு. உன்னை பற்றி அடுத்தவங்க சொல்கிற கற்பனைக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாக முடியும் என் செல்வமே? யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ அதற்கு பதில் சொல்ல வேணாம். உன் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல மட்டும் நீ தெளிவாக இருந்துவிடு. உன்னுடைய வருத்தத்தை ஒரு சிலர் புரிந்து கொள்வார்கள். ஆனால் மற்ற எல்லாருமே அதை ஒரு கதையாக நினச்சி கேட்டு பொழுது போக்கிட்டு உன் வாழ்க்கை கதையை அடுத்தவங்ககிட்ட போய் பகிர்ந்து கொண்டு போய்கொண்டே தான் இருப்பார்களே தவிர உனக்காக யாரும் கவலைப்பட போவதில்லை. உன்னை யார் அலட்சியப்படுத்தினாலும் அவர்களுடைய மௌனத்தையே பரிசாக கொடுத்துட்டு கடந்து போய்விடு. அலட்சியப்படுத்திட்டாங்களே, என்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்களே, ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி நீ வருந்தாதே என் செல்வமே. உன்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய அவர்கள் ஒன்றும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்து விடவில்லை. உயர்ந்த இடம்னா காசு பணம் இருக்கிறது கிடையாது. நல்ல குணமும் நல்லெண்ணமும் எதிர்காலத்தில் மிக சிறப்பான நல்ல நிலைமைக்கு வருவதும் தான் உயர்வான குணம், உயர்வான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு அமையப் போவதில்லை. இன்று உன்னை அலட்சியப்படுத்தவர்கள், அலட்சியப்படுத்திய மனிதர்கள் நாளைக்கு ஏன் இப்படி செஞ்சோன் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்களை விட உயர்வான சிறந்த சந்தோஷமான சிறப்பான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன் என் செல்வமே. புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கோன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எது புத்திசாலித்தனம் என்பது தானே உனக்கு புரியவில்லை. நீ அறிவாளியாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் அதை சில இடங்களில் பயன்படுத்தாமல் ஒன்றும் தெரியாமல் போல இருப்பது தான் புத்திசாலித்தனம். எல்லா இடத்துலையுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய பேச வேண்டிய அவசியமில்லை. சில இடங்களில் ஒன்றும் அறியாத ஆள் போல நீ பொறுமையாய் அமைதியாய் இருந்து விடுவது தான் உனக்கு சரியாக சாதகமானதாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காத. சும்மாவே இப்போ தொணத்தொன்னு பேசினா உன்னை ஒதுக்கி உன்னை தவிர்த்து விட்டு தாண்டி போக நினைப்பார்கள். இல்லைனா உன்னை மட்டம் தட்டி பேசி நீ எதுக்கும் பயன்பட மாட்ட, காரியம் சாதிக்க மாட்ட, சும்மாவே பேசுவன்னு உன்னை உதாரணம் இல்லாமல் உன்னை மிகவும் உதாசீனப்படுத்தி பேசுவார்கள். ஆசையே அற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஆசைகளை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். ஏழை என்பதால் எளிமையாக வாழ வேண்டும் என நினைக்காதே. உனக்கான எளிமையே மிக சந்தோஷமான சிறப்பான செல்வ வளமிக்க வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நான் தயாராகத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. சவால்களை எதிர்கொள். சவால்களை எதிர்கொள்ள தைரியமாக இருந்தால்தான் உனக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளிவரும். பிரச்சனைகள் மூலமாகவே உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீ சந்தோஷமாய் சாதிக்கும்படி உனக்கான வெற்றிகளையும் நான் உருவாக்கி தருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக நடக்கும்.